பிள்ளையின் வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதாபிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்களின் ஆன்மீக யூடியூப் சேனல் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பெற்றோரை நேசிப்போம். வணக்கம். இன்று ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற யூடியூப் ஆன்மீக சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு மகத்தான புனிதமான நாள், அதாவது நரசிம்ம ஜெயந்தி என்று எல்லோரும் போற்றி நரசிம்மரை வணங்கக்கூடிய அருமையான நாள். அதாவது மகாவிஷ்ணு தன்னுடைய 4வது அவதாரமாகிய நரசிம்ம அவதாரமாக தூணிலிருந்து வெளிப்படும் நாள். சித்திரை வைகாசி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தசி திதியில் நரசிம்மமூர்த்தி தூணிலிருந்து வெளிப்படுகிறார். நரசிம்மமூர்த்தியாக அதை நாம் கொண்டாடுகிறோம். முன்னொரு காலத்தில் சத்தியயுகத்தில் ஹிரண்ய கஷ்யபு என்ற ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அசுர சக்கரவர்த்தி ஆண்டு வந்தான். அவன் தலைக்கணம் மிகுந்து தான் கடவுளுக்கு சமமானவன், தானே கடவுள் என்று மெமதியில் தேவர்களையும் நல்லவர்களையும் குடிமக்களையும் துன்புறுத்தி இரண்யாய நமக என்று எல்லோரையும் சொல்ல வைத்து தன்னை வழிபட வைத்து மகிழ்ந்து எல்லா சேட்டைகளையும் செய்து வந்தான். அவனுடைய தொல்லைகள் அளவுக்கு மீறி போனதால் அது எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதனோ அவனுக்கு நேர்மாறாக நாராயண நமக என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நாராயண நமக என்று சொல்லாதே ஹிரண்யாய நமக என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று இவன் எத்தனையோ முறை அவனை மிரட்டியும் வற்புறுத்தியும் துன்புறுத்தியும் எல்லா தொல்லைகளை கொடுத்தும் அவன் சற்றும் மனம் கலங்காமல் நாராயண நமக என்றே சொல்லி வந்தான். ஆத்திரமும் எரிச்சலும் தாங்காமல் ஒரு நாள் அரண்மனையில், நீ கும்பிடும் இந்த நாராயணன் எங்கிருக்கிறான் என்று ஹிரண்யன் கேட்க, உடனே பிரகலாதன் அவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னான். ஆத்திரத்தில் தன்னுடைய கதா ஆயுதத்தால் பக்கத்தில் இருந்த தூணை ஓங்கி அடித்தான் ஹிரண்யன். அதிலிருந்து தூண் பெருத்த சத்தத்துடன் அந்த உடைந்து அதிலிருந்து ஒரு மனித உடலும் சிங்க தலையும் சேர்ந்த ஒரு உருவம் நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்டு, அந்த மூர்த்தியானவர் ஹிரண்யனை தூக்கி வாசற்படியில் வைத்து தன் மடியில் வைத்து அவனுடைய வயிற்றை கிழித்து வதம் செய்ததாக புராணம் சொல்கிறது. இதில் அதற்கப்புறம் அந்த மூர்த்தியினுடைய உக்ரம் தாங்க முடியாமல் எல்லோரும் பயந்த பொழுது பிரகலாதன் தன்னுடைய பிரார்த்தனையால் அந்த உக்ரத்தை குறைத்து லக்ஷ்மிக்கு அருகே அவரை இருக்க வைத்து சாந்த சொரூபியாக்கி, அந்த சாந்த சொரூபியான லக்ஷ்மி நரசிம்மர் எல்லோருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நரசிம்ம மூர்த்தியினுடைய வரலாற்றில் ஒரு சூட்சுமம், ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் இருக்கிறது. ஹிரண்யன் தன்னுடைய தவ வலிமையால் பிரம்மாவிடம் நீண்ட தவம் செய்து ஒரு வித்தியாசமான வரத்தை பெற்றிருந்தான். 5 நிபந்தனைகளோடு கூடிய ஒரு வரம், தன்னுடைய மரணத்திற்கான பாதுகாப்பிற்காக அந்த வரத்தை பெற்றிருந்தான். முதலாவது நிபந்தனை, தான் மனிதனாலும் மிருகத்தாலும் வதைபடலாகாது. எனவே மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு உருவத்தில் அவனை வதம் செய்கிறார். அடுத்து பகலிலோ இரவிலோ அவன் வதம் நிகழக்கூடாது என்று அவன் வரம் வாங்கினான். எனவே மாலை வேளையில் அவனை வதம் செய்கிறார். அடுத்து வானத்திலோ பூமியிலோ என்னுடைய வதம் நடக்கக்கூடாது என்று அவன் வேண்டினான். அதன்படியே அவனை தன்னுடைய மடியில் வைத்து அவனை வதம் செய்கிறார். அடுத்து வீட்டுக்கு உள்ளும் வீட்டுக்கு வெளியேயும் தன்னுடைய வதம் நடக்கக்கூடாது என்று வரம் வாங்கினான். எனவே அவனை வாசற்படியில் வைத்து அவனை வதம் செய்கிறார். அடுத்து
தெய்வ சக்தி வாய்ந்த அம்புகள் சஸ்திரங்களாலோ அஸ்திரங்களாலோ, அதாவது பௌதிக ஆயுதங்களாலோ அல்லது தெய்வ சக்தி வாய்ந்த அம்புகளாலோ தான் கொல்லப்படக்கூடாது என்றவன் வரம் வாங்கினான். எனவே அந்த சஸ்திரங்களும் அஸ்திரங்களும் இல்லாத ஒரு வித்தியாசமான கூர்மையான நகங்களாலும் பற்களாலும் அவனை அவர் வதம் செய்கிறார். இப்படியாக அவன் புத்திசாலித்தனமாக ஒரு அருமையான வரம் வாங்கினாலும் அவன் தன்னுடைய வரத்தை தவறாக பயன்படுத்தியதால் இறைவன் அந்த வரம் பயனற்று போகச் செய்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக அந்த வரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுகிறார். எனவே இதை நம் மனைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கெடுவான் கேடு நினைப்பான், தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற அருமையான தமிழ் மொழியில் உள்ள கருத்துக்களை நாம் மனதில் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நரசிம்மமூர்த்தி, அதாவது ஒரு தாயின் கருவில் தோன்றி பிறந்து வளர்ந்து பக்தர்களை காக்க தாமதமாகும் என்பதால் தூணிலிருந்து உடனே வெளிப்படுகிறார். எனவே அப்படி உடனே பக்தர்களை காக்கும் ஒரு பெருமாள் என்பதால் அவருடைய பெருமை எல்லா கோவில்களிலும் பக்தர்கள் அதை மனதில் கொண்டு பக்தியோடு வணங்குவதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவருக்கு ஏராளமான கோவில்கள் இருக்கின்றன. நமக்கு சென்னைக்கு அருகிலேயே சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் அழகிய சிங்கர் மற்றும் சோளிங்கர் என்ற அருமையான ஒரு கோவில், அதாவது யோக நரசிம்மராக அங்கே வழிபடப்படுகிறார். அப்புறம் மதுரையில் ஆனமலை அடிவாரத்தில் நரசிங்கம் என்று ஒரு கோவிலில் அவர் வழிபடப்படுகிறார். மற்றும் அகோபிலம் மற்றும் மட்டப்பள்ளி என்ற ஆந்திராவில் பல இடங்களில் வழிபடப்படுகிறார். ஸோ பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் பக்தர்களால் வழிபடப்படும் ஒரு அருந்தெய்வம் நரசிம்மமூர்த்தி. இப்படிப்பட்ட நரசிம்மமூர்த்தியை இந்த நன்னாளில் நாம் வழிபடும் பொழுது நம்மளுடைய மனதில் உள்ள பயம், கவலை, அதைரியம் எல்லா தொல்லைகளும் நீங்கி நமக்கு மனோபலம், உடல் பலம், ஆரோக்கியம், துணிச்சல் எல்லாமே நமக்கு கிடைத்து அவருடைய அருளுக்கு நாம் பாத்திரமாகிறோம். மாலை வேளையில் சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களால் அர்ச்சித்து அவருக்கு பழம், பொங்கல், பால், பானகம் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து தீபாராதனை காட்டி அவரை வழிபடுவது மிகவும் நல்லது. இந்த அருமையான நன்னாளில் நாம் லட்சுமி நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது மிகவும் நல்லது. ஓம் வஜ்ர நகாய வித்மகே தீஷ்ண தம்ஷாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாது. வஜ்ரம் போன்ற நகங்களை உடையவரும் கூர்மையான பற்களை கொண்டவருமான நரசிங்க பெருமானை நான் தியானிக்கிறேன். அந்த சக்தி வாய்ந்த நரசிங்க பெருமான் என்னுடைய அறிவையும் செயலையும் வழி நடத்தி என்னை காக்கட்டும். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியில் திரு சிங்கவேள் குன்றப்பத்து என்ற அருமையான ஒரு தொகுப்பில் 10 பாடல்களை பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பாடும் உருக்கமான பாடல் நரசிங்க வழிபாட்டிற்கு உரிய சிறந்த பாடலாகும். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ் நுதலே. இன்று இந்த இனிய நரசிம்ம ஜெயந்தி நன்னாளில் தீய சக்திகள் ஒழிந்து நன்மைகள் பரவும் இந்த நன்னாளில் ஓம் நரசிம்மாய நமக என நாம் அனைவரும் நரசிம்மரை தியானித்து வணங்கி அவருடைய திரு அருளுக்கு பாத்திரமாகி நம்பிக்கை, தைரியம், மனோபலம், உடல் பலம், துணிச்சல், ஆரோக்கியம் அனைத்தும் பெறுவோமாக. ஓம் நரசிம்மாய நமக. வணக்கம். ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சேனல் மூலமாக உங்களோடு என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அருமையான வாய்ப்பு கிடைத்தது. நான் இந்திய அரசின் அணுசக்தி துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். என்னுடைய பெயர் ஏவி ராமநாதன். நான் ஒரு சமூக ஆர்வலர், மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. வணக்கம்.